திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 110 மதுரை காண்டம். வேதத்துக்குப் பொருள் அருளிச் செய்த படலம் பகுதி 12. 36 தத்துவங்களில் சுத்தமாயா தத்துவங்கள் 5, வித்யா தத்துவங்கள் 7 என்று சிந்தித்தோம். இனி ஆத்ம தத்துவங்கள் 24, இதனை பிரகிருதி மாயா தத்துவங்கள் என்றும் கூறுவார்கள். வித்யா தத்துவங்கள் 7ல் ஒன்றான கலை என்கின்ற தத்துவத்திலிருந்து மூலப்பகுதி அல்லது மூலப் பிரகிருதி என்பது தோற்றுவிக்கப்படும். இது ஸ்ரீகண்ட ருத்ரரால் கலை என்கின்ற தத்துவத்திலிருந்து தோற்றுவிக்கப்படும். இதற்கு பிரகிருதி, பிரதானம், மான், அவ்யக்தம் என்று பெயர்கள். இது அவிச்சை முதலான பஞ்ச கிளேச விளைவிற்கு காரணம். சத்துவம், ரஜஸ், தமஸ் என்கின்ற 3 குணங்களும் வெளிப்படாமல் தம்முள் சமமாக நின்ற நிலை. இதிலிருந்து குணதத்துவம் தோன்றும். மூலப்பிரகிருதியின் விருத்தியாகிய 3 குணங்களும் தம்முள் சமமாய் நின்ற அவஸ்தையே குணம் என்கின்ற தத்துவம். குணம் தத்துவம் மற்ற தத்துவங்கள் போல பரிணாமம் இல்லை. இது மூலப்பிரகிருதியின் விருத்தி. எனவே குணதத்துவம் மூலப்பிரகிருதியோடு சேர்த்து வைத்து ஒன்றாக வைத்து கூறப்படும். அவ்யக்தமாய் நின்றது மூலப்பிரகிருதி, வியக்தமாய் நிற்பது குணதத்துவம். அவ்யக்தமாய் நின்ற மூலப்பகுதி வியக்தமாவதற்காக அசுதமாயா தத்துவத்தில் உள்ள ஸ்ரீகண்டருத்ரரால் இது செயல்படுத்தப்படும். சிவபெருமான் அனந்தேஸ்வரர் வாயிலாக பிரளயாகலருள் தலைவராகிய ஸ்ரீகண்ட ருத்ரரை அதிஷ்டித்து கலா தத்துவத்தை கலக்க அரும்பில் இருக்கும் பொழுது மனம் விளங்காமல் அடங்கி நின்றது போல தன்னிடத்தில் உண்டான குணங்கள் சிறிதும் விளங்காமல் அவ்யக்த குணமாய் கலா தத்துவத்தில் இருந்து பிரகிருதி மாயை தோன்றும். அதன் பின்பு ஆலம் வித்தில் முளை தோன்றியது போல பிரகிருதியில் சாத்விகம், ராஜசம், தாமசம் என்ற 3ஆய் தோன்றும். இந்த குணங்கள் வியக்தமாய் இருந்தாலும் சமமாக இருக்கும் நிலையில் அதற்கு குணதத்துவம் என்று பெயர். பிரகாசம், பிரவிருத்தி, நியமம் என்னும் ரூபமான சாத்விகம், ராஜசம், தாமசம் என்னும் குணதத்துவமானது பின்னர் சுகதுக்க ரூபமாகவும் மோக ரூபமாகவும் விளங்கும். சாத்விக குணம் சுகத்தையும், ராஜச குணம் துக்கத்தையும், தாமச குணம் மோகத்தையும் உண்டு பண்ணுவதால் சுக துக்க மோக ரூபம் என்று இந்த குணதத்துவம் கூறப்படுகின்றது. இந்த தத்துவங்களின் இன்றியமையாமை மதங்கம் முதலான நூல்களில் மிக விரிவாக கூறப்பட்டிருக்கின்றது. சாத்விகம், ராஜசம், தாமசம் என்ற இந்த 3ம் ஒவ்வொன்றும் பின்னர் 3 வகையாக பிரிந்து 9 வகையாகும். அதாவது சாத்விகத்தில் சாத்விகம், சாத்விகத்தில் ராஜசம், சாத்விகத்தில் தாமசம் என்று இதே போன்று மற்ற 2 தத்துவங்களும் 3 பிரிந்து 9 வகையாக நிற்கும். போகத்திற்கு உரிய சாதனமாய் அதன் கண் தோன்றும் புத்தி முதலிய தத்துவங்களும் குண வடிவமேயாகி முதல்வன் ஆணையால் உயிரை பந்திக்கும். அதனால் போகம் நுகரும் இடம் எங்கனும் உயிரும் அந்த குணரூபமாய் நிற்கும். வியக்தம் என்றால் வெளிப்பட்டு நிற்பது, அவ்யக்தம் என்றால் அடங்கி நிற்பது. எனவே மூலப்பிரகிருதியில் இந்த குணங்கள் அடங்கி நிற்கும். குணதத்துவத்துக்குள் குணங்கள் வெளிப்பட்டு தோன்றும். இந்த பிரகிருதி குணதத்துவத்தில் 8 புவனங்கள் இருக்கின்றன. அவை 157 அகிருத புவனம், 158 கிருத புவனம், 159 பைரவ புவனம், 160 பிராம புவனம், 161 வைணவபுர புவனம், 162 கௌமார புவனம், 163 ஔம புவனம், 164 ஸ்ரீகண்ட புவனம் என்று 8. இவையே பிரகிருதி குணதத்துவத்தில் இருக்கின்ற புவனங்கள். இவைகளின் அதிபர்கள் முறையே அகிருதர், கிருதர், பைரவர், பிரம்மர், விஷ்ணு, கௌமாரர், ஔமர், ஸ்ரீகண்டர் என்று 8 பேர்கள். இதில் க்ஷோபகர், உக்ரர், மகா தேஜசர், ஸ்ரீகண்டர், அனந்தர், விக்ரமர், பிரபுத்தர், பிரமேசானர் என்னும் 8 பேர் வசிப்பார்கள். ஆன்மாக்கள் முந்தைய ஜனனங்களில் செய்த கர்மத்துக்கு ஏதுவாக உள்ள சுகதுக்கங்களை இப்பொழுது உண்டாக்கும் குணங்களின் வடிவாய் பிரகிருதி பொருந்தும். இதில் சாத்விகம் ஸ்படிக பிரகாசமாகவும் ஞானமாகவும் இருக்கும்.
ராஜசம் கெம்பு பிரகாசமாகவும் தொழிலுமாகவும் இருக்கும். தாமசம் இந்திரநீல பிரகாசமாகவும் மயக்கமாகவும் இருக்கும். இதில் சாத்விக குண விருத்திகள் என்பது 16. அவை சாதி நெறி நிற்றல், அதாவது ஸ்வதர்மத்தில் நிற்றல், பெரியவர்களை பேணுதல், புண்ணிய முயற்சி, கற்றறிவுடைமை, இனியவை கூறுதல், தன்னை புகழாமல் இருத்தல், உள்ளதே வரும் என மகிழ்ந்திருத்தல், நடுவு நிலைமை, நித்திய நியமம், பொறுமை, பிறர்க்கு ஹிதம் செய்தல், மோக்ஷ இச்சை, பிறர் தன்னை புகழும் பொழுது தான் தன்னை இகழுதல், அடக்கமுடைமை, தன்பால் இறந்தார்க்கு இறங்குதல், அந்தக்கரண புறக்கரணங்களை அடக்குதல் என்பவை சாத்விக குண விருத்திகள் 16. இனி ராஜச குண விருத்திகள் 9. அவை நான் என்னும் அபிமானம், வீரத்தன்மை, குரூரம் உடைமை, ஊக்கம் உடைமை, மானம் உடைமை, வைராகியம், போகம் உடைமை, டம்பம் உடைமை, பலம் உடைமை என்பன. தாமச குண விருத்திகள் 9. அவை சோம்பல், உலோபம் உடைமை, கோள் சொல்லுதல், தன்னை கௌரவமாய் மதித்தல், அதிக நித்திரை, கேடு செய்தல், மூடத்தன்மை, குலம் குணம் ஈகைகளாலே தனக்கு ஒருவரும் நிகரில்லை என்று நினைத்தல், திருடுதல் என்பவை தாமச குண விருத்திகள். சாத்விக குணம் விஷயபோகங்களை அறியச் செய்யும். தமோ குணம் அப்போகங்களில் இச்சை உண்டாக்கும். ராஜச குணம் அப்போகங்களை பற்றச் செய்யும். எனவே பிரகிருதி குணவடிவாய் நிற்றலே அன்றி முக்குணங்களையும் தோற்றுவிக்க ஆன்மா அவற்றை பொருந்தி அக்குணங்களின் மயமாய் நிற்கும். சாத்விக ராஜச தாமசம் இந்த மூன்றும் மேலும் 3ஆக பிரியும் என்று பார்த்தோம். அவற்றின் விபரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. சாத்விகத்தில் சாத்விகம் என்பது துறவும் சாந்தமும் உறுதியும் திரிவித கரணமும் ஒற்றுமையாக ஒத்து இருத்தல், பெற்றதைக் கொண்டு மகிழுதல், பேறு இழவு இரண்டிலும் சந்தோஷமும் கபடமும் இல்லாமல் இருத்தல், மோட்சத்தில் மிகுந்த விருப்பம் செய்து இருத்தல். சாத்விகத்தில் ராஜசம் என்பது துறவும் சாந்தமும் இடையிடையே நழுவ முக்தியில் முயலச் செய்வது. சாத்விகத்தில் தாமசம் என்பது துறவும் சாந்தமும் மோட்சத்திலே முயலுகையின்றி விஷயங்களிலே விருப்பத்தை உண்டாக்கும். ராஜசத்தில் ராஜசம் என்பது தர்மத்தில் விருப்பத்துடன் இடைவிடாமல் செய்வது, லௌகிக கர்மத்தில் உற்சாகமும் குரூரத்துவமும் யான் செய்தேன் என்ற அபிமானத்தையும் ஏற்படுத்துவது. ராஜசத்தில் சாத்விகம் என்பது எல்லோருக்கும் கிருபையோடு அறங்களை செய்விக்கும். ராஜசத்தில் தாமசம் என்பது இவற்றை இகழ வைக்கும், பாவத்தொழிலை இயற்றவும் செய்யும். தாமசத்தில் தாமசம் என்பது மயக்கமும் இகழ்ச்சியும் பாவமும் உறக்கமும் ஆசையும் பயமும் சோம்பலும் செய்யும். தாமசத்தில் ராஜசம் என்பது தகாதன செய்தல், ஈன விருத்தி, கோள் சொல்லுவது, தகாத உணவு, அதிக போஜனம், கர்வம் முதலியவைகளை செய்யும். தாமசத்தில் சாத்விகம் என்பது வேத ஆகமங்களில் விருத்தமாயிருக்கின்ற கிருத்தியமான சிறு தேவதைகளை பிரபத்தி பண்ணுதலை செய்தல். இவ்வாறு குணங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்றாக மேலும் எண்ணிறந்து விரிந்து எண்ணற்ற தொழிலை செய்யும். மேலும் சாத்விகம் பிரதானமான ஞான ஹேத்துவாயிருக்கும். ராஜசம் தொழில் என்கின்ற போகத்திற்கு ஹேத்துவாயிருக்கும். தாமசம் என்பது போக மோட்சத்திற்கு ஏதுவாக இல்லாமல் அந்தகாரமாயிருக்கும். எனவேதான் சிருஷ்டி தொழில் விளக்கமான சாத்விகம் பிரம்மாவுக்கும், போகத்தொழில் நிலையான ராஜசகுணம் விஷ்ணுவுக்கும், போகத்தொழில் அற்ற இடம் நிராலம்பம் ஆகையால் அந்தகாரமான தாமத குணம் குணருத்ரருக்கும் என்று பெரியோர்கள் வகுத்துச் சொல்வார்கள். இந்த முக்குணங்களால் வியாபிக்கப்படாமலும் இதில் கலந்த ஒரு குணமாவது இல்லாமலும் எந்த ஒரு ஜட பதார்த்தமும் இந்த உலகத்தில் இல்லை. இவ்வாறு 36 தத்துவங்களில் தோற்ற முறை பற்றி 13வது தத்துவமாக குணதத்துவம், ஆன்ம தத்துவங்கள் 24 முதல் தத்துவமான குணதத்துவம் இவ்வாறு சிறிது விளக்கப்படுகின்றது. இதனை பற்றிய பல்வேறு விபரங்களும் இதன் மேல் வருகின்ற ஐயங்களும் அதற்கு பதில்களும்
சித்தாந்த சாஸ்திரங்களிலே மிக விரிவாக விளக்கப்பட்டிருக்கின்றன. இனி குணதத்துவத்திற்கு அடுத்தபடியாக புத்தி தத்துவம், அதனை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.